இன்னைக்கு செம்ம ஹாட் டாபிக் அண்ட் ட்ரெண்டிங்கா இருக்கிறதே இந்த கப்பல் பத்தி தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் அவங்களோட மனைவியான ஜாய் கிறிஸ்டல்டா. மனைவி அப்படின்றத விட இரண்டாவது மனைவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது கணவர், மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஜாய் கிறிஸ்டல்டா இரண்டாவது மனைவி. இல்ல இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ ஜாய் 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்களா? இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அவங்களோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாதான் இருக்கும். இருப்பினும் இவங்க பண்றது எல்லாமே அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கா, இல்ல உண்மையிலேயே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸ்ருதி ரங்கராஜ விவாகரத்து பண்ணிட்டு தான் ஜாய் கிறிஸ்டல்டாவை திருமணம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற இந்த ஒரு விஷயத்த சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்ட பிறகு ரசிகர்கள் சிலர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே அரசல் பொருசலா ஒரு பேச்சு இருந்தது. ஆனா சில விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டது. ஜாய் கிறிஸ்டல்டாவை இவர் இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு. சரி, அப்படிப்பட்ட ஜாய் கிறிஸ்டல்டா யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க பார்க்கலாம். ஜாய் கிறிஸ்டல்டா இவங்க ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட கெரியரே மீடியால தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்க ஸ்டைலிஸ்டாவோ இல்ல ஃபேஷன் டிசைனராவோ ஆரம்பிக்கல. இவங்க முன்னணி இருக்கக்கூடிய இந்த சேனல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, சேட்டலைட் சேனல், அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இந்த ஃபேஷன் டிசைனிங்ல ஒரு ஆசை இருக்குமா, ரொம்ப யூனிக்கா ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஒரு ஆசை இருந்துட்டே இருந்ததுனால கெரியர்ல ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. அந்த பிரேக் டைம்ல இவங்க போய் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு அப்புறமா செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்டா கலக்குறாங்க. பெசன்ட் நகர்ல இவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஷாப் வச்சிருக்காங்க. அண்ட் ஜாய் கிறிஸ்டல்டா தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ்க்கு ஸ்டைலிஸ்ட் பண்றது அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு ஸ்டைலிஸ்டா இருக்கிறது அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க சென்னை தான் சொல்லப்படுது. இவங்களோட உண்மையான பேர் ஜாய் மட்டும் தானா. ஆனா சினிமாவில செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு போடும்போது ஜாயின்னு போட்டா அது ஆனா பெண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருதான். நிறைய பேர் இவங்கள ஆண் அப்படின்ற மாதிரியே தப்பா நினைச்சிருக்காங்களா. சரி, அதனால இவங்களோட அப்பா பேர் வைக்கலான்னு பார்த்தா ஜான்சன். அப்ப ஜாய் ஜான்சன் வச்சா அது ஆண் அப்படின்னே கன்ஃபார்ம் ஆயிடும்னு அவங்க அம்மாவோட பேரு கிறிஸ்டல்டா அப்படின்றத இவங்க வச்சிருந்திருக்காங்க. சோ அதுதான் ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்ற மாதிரி இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த பெயரோடையே இவங்க தொடர்ந்து இருக்காங்க. தொடர்ந்து இவங்க தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சிவகார்த்திகேயன் நிறைய ஆர்டிஸ்ட் கூட பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அப்படின்ட்டு நிறைய திரைப்படங்கள்ல இவங்க பண்ணிருக்காங்க. ஜில்லா படத்துல காஸ்டியூம் டிசைனரா இவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அதர்வா அவர்களோட கணிதம் படத்துல கேத்ரின்க்கு இவங்க தான் ஸ்டைலிஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் டார்லிங் மூவில ஜிவி பிரகாஷ்க்கு இவங்க தான் ஸ்டைலிஸ்டா இருந்தாங்களாம். அதுல ரொம்ப பிடிச்சு போய் ஜிவி தொடர்ந்து வரக்கூடிய திரைப்படங்களுக்கு ஜாய் கிறிஸ்டல்டா ரெஃபர் பண்ணிருக்காரு. இவருங்க தான் எனக்கு ஸ்டைலிஸ்டா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாவே மாறிட்டாங்களாம். தொடர்ந்து இவங்க எந்த செலிபிரிட்டி கூட ஒர்க் பண்ணாலுமே சரி ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் பழகுவாங்களாம். அப்படிதான் அவங்களோட நட்பு இருக்குமா. அதே மாதிரி தான் நக்குல் மற்றும் அவங்களோட குடும்பத்தார், ஜிவி பிரகாஷ் மற்றும் அவங்களோட குடும்பத்தார், ஆக்டர் விஷ்ணு மற்றும் அவங்களோட குடும்பத்தார் அப்படின்னு எல்லாருக்கூடயுமே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா பழகிருக்காங்க. தளபதி அவர்களுக்கு காஸ்டியூம் ரொம்ப சிம்பிளா தான் போடுவாங்களாம். இவங்க போய் தான் காட்டன் ஷர்ட், காட்டன் பேண்ட் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி தளபதி அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறத்துல இருந்து தளபதி அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டாவே பல நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. அதே போல சூர்யா அவங்களோட காஸ்டியூம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவங்க காஸ்டியூம் டிசைனர் அப்படின்றதுனாலயே எந்தெந்த ஹீரோஸ்க்கெல்லாம் காஸ்டியூம் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இல்ல, இது பாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 6 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ஃபெட்ரிக் அப்படின்ற நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஃபெட்ரிக் அப்படின்றவர் யாருன்னா இவங்களோட 4 வருடமா ஃப்ரெண்டா இருந்தவர் தான் இந்த ஃபெட்ரிக். அண்ட் இவங்க கூட 4 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறி அப்புறமா அது மேரேஜ்ல போய் முடியுது. ஜாய்க்கு அவங்க அப்பா இல்லாததுனால இந்த ஃபெட்ரிக் அப்படின்றவரு அப்பா மாதிரிலாம் என் கூட பாசமா இருப்பாங்க, அந்த கேர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்களோட திருமணம், அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா மற்றும் ஃபெட்ரிக் இவங்களோட திருமணத்தோட டீசர் ஒன்னு இருக்கு அண்ட் ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல ஜாய் கிறிஸ்டல்டாவே சொன்ன ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப சந்தோஷமா தான் இவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. 2019 இல்லனா 2020 தான் இவங்களோட மேரேஜ் நடந்திருந்திருக்கணும். சோ இதுதான் அவங்க சொல்றாங்க. அழகான போயிட்டு இருந்த அந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு சில விரிசல்னால இவங்க 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டல்டா நிறைய மூவிக்கு காஸ்டியூம் டிசைனரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை சந்திக்கிறாங்க. 2023 தான் சந்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை பார்த்தா தெரியுது. அண்ட் அவங்களோட பழக்கம் கோயம்புத்தூர்ல போய் தான் ஆரம்பிச்சிருக்கு.
சில நட்புகள் மூலியமா தான் இவங்களோட கான்டாக்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா நமக்கு மெஹலி சர்க்கஸ் படம் மூலமா தான் இவர் அறிமுகமா நமக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி இவர் இந்த கேன்டீன் பிசினஸ், அதாவது இந்த பிரபலங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் போய் உணவு சமைச்சு கொடுத்து ரொம்பவும் பிரபலமானாரு. அதன் மூலமா இவர் குக் வித் கோமாளிக்கு வந்தாரு. குக் வித் கோமாளிக்கு வந்த பிறகுதான் எல்லா மக்களுக்குமே பரிச்சயமானார். இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரியே. ஆக்சுவலா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ருதி அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க, 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஸ்ருதி வந்து இவங்களோட அத்தை மகள் தான். அத்தை மகளையே வந்து ரொம்ப ஏர்லியாவே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதி ரங்கராஜ் வந்து டிஎம்கே சப்போர்ட்ல இருக்காங்க அண்ட் அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டும் கூட. ஸ்ருதி ரங்கராஜோட வாழ்க்கையுமே ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாய் கிறிசல்டானால ஒரு பெரிய பூகம்பமே வந்திருக்கு. கடந்த வருடம்லாம் ஜாய் கிறிசல்டா ஸ்டோரியை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குக் வித் கோமாளி மூலமா பிரபலமான பிறகு அவர் மேல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு நல்ல அன்பும் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா ஜாய் கிறிசல்டாவை 2வது திருமணம் பண்ணிட்டாங்க, அவங்க கூட வந்து உறவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையா ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்டோரிஸ்னு நிறைய போட ஆரம்பிச்சாங்க. அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. மனைவி இருக்கும்போது எப்படி இவங்க பண்ணலாம், இவங்க வந்து ப்ராப்பரா விவாகரத்து வாங்கினாங்களா இல்லையா, இவங்க காதலிச்சு தானே சொந்த அத்தை மகளே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப இப்படி பண்றாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்குனாங்க. அதே போல ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொன்னாங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் என்னோட புருஷன் தான் வந்து ரங்கராஜ், என் குழந்தைக்கு அப்பாவா தான் இருக்காரு, எனக்கும் கணவரா தான் இருக்காரு, எங்களுக்குள்ள விவாகரத்துல ஆகல, அவர் ஏன் குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி அந்த கேள்விக்கெல்லாம் பதிலா இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி ஜாய் கிறிஸ்டல்டா வந்து என் உச்சி முதல் பாதம் வரை இவங்க தான், என் குங்குமமே இவங்க தான், மனசே இவங்க தான், உசிரே இவங்க தான் அப்படின்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட எடுத்த போட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டுட்டே இருக்காங்க, ஸ்டோரிஸா வைக்கிறாங்க. 2 பேருமே வேலண்டைன்ஸ் டே எல்லாம் ஒன்னா வந்து கொண்டாடுறாங்க. அப்போ போய் ஒரு ஸ்ருதியை வந்து பார்க்கவே இல்லை. இந்த எல்லா பிக்சர்ஸும் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகும்போது இப்போ வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட. அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு, என்னோட பர்சனலாவே இருக்கட்டும், அது பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணும்போது நான் பப்ளிக்கா சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காமயே இருந்தாங்க. ரங்கராஜும் இவங்கள பத்தியும் எந்த ஒரு போட்டோஸும் பிக்சர்ஸுமே இல்ல. குக் வித் கோமாளி ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர் இல்லையா, விதவிதமான ட்ரெஸ், சிவப்பு மிளகா ட்ரெஸ், மணல் ட்ரெஸ், ஸ்பைசஸ் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரங்கராஜ் அவர்களோட ஷர்ட்ல வந்து புதுசா ஒரு கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி பயங்கரமாலாம் காஸ்டியூம் பண்ணி குக் வித் கோமாளிக்கு அனுப்புவாங்க. அதே போல இந்த வருடம் குக் வித் கோமாளிக்கும் அதே மாதிரியான போட்டோ ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் ரசிச்சுட்டும் இருந்த நிலையில இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நம்ம ஜாய் கிறிசல்டா அவங்களோட நெத்தியில வந்து குங்குமம் வைக்கிற மாதிரி இருக்கு, இவங்க ரொம்ப பணிவா அந்த குங்குமத்தை வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. ஜாய் கிறிசல்டா பட்டு புடவையிலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் பட்டு வேஷ்டி சட்டையிலையும் கோவிலுக்கு போய் 2 பேரும் ஜோடியா இருக்கிற ஒரு போட்டோவை தான் பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு சில மாதங்களுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு அதிர்வை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் இப்போ வரைக்கும் இதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அடுத்து அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. மாதம்பட்டி ரங்கராஜும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஆனா ஜாய் கிறிசல்டா இந்த போட்டோவை பதிவிட்டு என் உச்சி முதல் பாதம் வரை இவர் தான் அப்படின்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் மேல இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துற மாதிரியே தான் இவங்க வந்து அந்த போட்டோ வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இதை பார்த்த பலருமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மனைவி ஜாய் கிறிசல்டா பத்தின விஷயங்கள் தான் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த பிரபலம் யாரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.